ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் ஸ்ப்ரவுட் ஆப். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போறோம். த டெம்பெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்றேன், அப்புறம் ப்ரீஃப் ஓவர்வியூ ஆஃப் த ஸ்டோரி சொல்லிடுறேன். அப்புறமா நம்ம சப்ஹெட்டிங்ஸ் போயிடலாம். மிராண்டான்றவங்க வந்து ப்ராஸ்பரோட பொண்ணு. ப்ராஸ்பரோன்றவன் ஒரு ஓல்டு மேனு. ஏரியல்ன்றவன் வந்துட்டு ஸ்பிரிட்ஸ்க்குலாம் சீஃப். ஃபெர்டினண்ட் தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ். ஆண்டோனியோ வந்து ப்ராஸ்பரோட தம்பி. கொன்சோலா வந்துட்டு மிலான் டியூக் கோர்ட்ல லார்டா இருக்கான். ஃபெர்டினண்ட்ஸ் ஃபாதர் தான் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ். சிக்கோராக்ஸ்ன்றது ஒரு விச்சு. விச்சோட பையன் தான் கேலிபன். ஓகேவா? ஸோ ப்ராஸ்பெரோன்றவன் வந்துட்டு ஒரு டெசர்டட் ஐலாண்ட்ல வந்து அவனோட பொண்ணு கூட வாழ்ந்துட்டு வரான். 13 வருஷமா வாழ்ந்துட்டு வரான். இந்த டெசர்டட் ஐலாண்ட்ல என்னன்னா எல்லா மரத்துலயும் குட் ஸ்பிரிட்ஸ் வந்து அடைஞ்சு போயிருக்கு. அதை வந்து அவன் ஃப்ரீ பண்றான். அவனுக்கு வந்து மேஜிக் தெரியும்ன்றதுனால ஃப்ரீ பண்றான். அதை அடைச்சது யாரு அப்படின்னா அந்த சிக்கராக்ஸ்ன்ற விச்சு தான் அடைச்சது. அந்த நிறைய ஸ்பிரிட்ஸ் ஃப்ரீ பண்றான்ல, அந்த எல்லா ஸ்பிரிட்ஸ் பிளஸ் ஒரு ஏரியல் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டையும் ஃப்ரீ பண்ணுவான். அந்த ஏரியல் தான் வந்து சீஃப் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். எல்லா ஸ்பிரிட்ஸுக்கும் சீஃபா வந்து ஏரியல் வந்து இருப்பான். இந்த ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். கேலிபனும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பா தான் இருப்பான். தட் இஸ் சீஃப் ஆஃப் த ஸ்பிரிட்ஸுக்கு கீழே தான் நல்லா வேலை வாங்குவான் கேலிபன். ஏன்னா அது வந்து சிக்கரெக்ஸோட சன், அதனால வேலை வாங்குவான். ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுது, சீஷோர்ல நின்றுட்டு அப்பாவும் பொண்ணும் தூரத்துல ஒரு ஷிப் இருக்கும். ஸோ பேசுவாங்க, நீ இதுவரை இன்னொரு ஹியூமன் பீங்கை பார்த்ததே இல்லைல்ல, உன்னை நான் கை குழந்தையிலே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து சொல்லுவான். உடனே வந்து அந்த ஷிப்பை வந்து ஆடுற மாதிரி அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி பண்ணோன்னா பொண்ணு சொல்வா, அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்றப்போ இவன் சொல்லுவான், அந்த கப்பல்ல தான் கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்னோட தம்பி எல்லாரும் இருக்காங்க. அவங்களாலதான் நம்ம வந்து உன்னை நான் 3 வயசுல தூக்கிக்கிட்டு வந்தேன். நான் அப்படி அனுப்புறப்ப கூட அந்த போட்ல எந்த ஒரு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்காம தான் அனுப்புனாங்க. நம்ம சாகணும்னு தான் அப்படி பண்ணாங்க. அங்க இருந்த லார்டு, என்னோட கோர்ட்ல இருந்த லார்டு பேரு கொன்சாலோ. அவன் தான் வந்து அந்த போட்ல சாப்பாடு தண்ணி என்னோட மேஜிக் புக்ஸ் இதெல்லாம் யாருக்கும் தெரியாம வச்சது. அதனாலதான் நம்ம வந்து இங்க ஐலாண்ட்ல ரீச் ஆகுற வரைக்கும் சாப்பாடு இருந்துச்சு. அப்ப அவங்கள வந்து நான் புரிய வைக்கணும்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பொண்ணுக்கு. உடனே ஏரியல் வருவான். வரப்ப என்ன ஆகும், இவளை வந்து தூங்க வச்சிருவான். ஏன்னா இவன் வந்து ஸ்பிரிட் கூட பேசுறதெல்லாம் பொண்ணுக்கு தெரியாது, அதனால தூங்க வச்சிருவான். அப்ப ஏரியல்கிட்ட கேட்பான் என்னாச்சு. ஸோ ஏரியல் தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம். ஏரியல் சொல்லுவான், நான் வந்து இந்த போட்டை எடுத்துட்டு போய் ஹார்பர்ல விட்டுட்டேன். இங்க இருந்த மக்கள் எல்லாத்தையும் கரை ஒதுங்கிட்டாங்க நம்மளோட ஐலாண்ட்ல. கிங்கோட பையன், தட் இஸ் பிரின்ஸ் இருக்கான், அவனை மட்டும் நான் தனியா கூட்டு வந்து வச்சுட்டேன். அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பிரின்ஸ் வந்து தண்ணியோட போயிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் ப்ராஸ்பர் என்ன சொல்லுவான், நீ வந்து பையனை வந்து கூட்டிட்டு வந்துரு, நான் மிராண்டாவை வந்து மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வரப்ப என்ன ஆகும்னா, இவ அதுக்குள்ள எழுஞ்சிருவா. எழுந்தோடனே பார்த்தோன்னே ஒரு மாதிரி 2 பேருக்கும் பிடிச்சிரும். ஆனா வந்து அப்பா என்ன பண்ணுவான், ரேஷா நடந்துப்ப, நீ இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும், இங்க இருந்து அதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மரத்தை வெட்டுறது இந்த மாதிரிலாம் வேலை சொல்லுவான். அவனும் கஷ்டப்பட்டு, அவன் பிரின்ஸ்னால இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பார்த்துருக்க மாட்டான், கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயின் போயிட்டு, தட் இஸ் மெராண்டா போயிட்டு சொல்வா, கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்பா ஸ்டடிக்கு போயிட்டாரு, தட் இஸ் படிக்க போயிட்டாரு, ஒரு 3 மணி நேரத்துக்கு அவர் வெளில வர மாட்டாரு அந்த ரூமை விட்டு, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவன் சொல்லுவான், இல்ல இல்ல நான் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி கான்வர்சேஷன், உன் பேர் என்ன, அந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, நான் வந்து பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ், உன்னை வந்து நான் குவீனா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இது எல்லாத்தையுமே பேசுறது எல்லாத்தையுமே அப்பா வந்துட்டு மறைஞ்சு இருந்துதான் கேட்டுட்டு இருப்பான். சோ இவன் அட் லாஸ்ட் இவன் சொன்னோன்னே அவனை வந்து வெளிக்காட்டிட்டு வந்து நான் இந்த மேரேஜுக்கு அப்ரூவ் பண்றேன்
எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உங்களோட லவ்வ டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் இவ்ளோ டாஸ்க்லாம் குடுத்து ரேஷா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு என்ன ஆயிட்டு இருக்கும்னா, மத்தவங்கள வந்து ஏறி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்ப தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காதா, உடனே ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்ணுவான். சாப்பிட போறப்ப ஏதோ ஒரு மான்ஸ்டர் வர மாரி பண்ணுவான். அப்புறம் ஃபீஸ்ட் காணாம போயிரும். இந்த மாரி நெறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகும் சொல்லுவான், அவங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் மாரி தானே, ஸ்பிரிட்ட வந்து அவங்களால கண்ணால பார்க்க முடியாது. வாய்ஸ் ஏதோ திடீர்னு வாய்ஸ் தான் கேட்கிறப்போ ரொம்பவே பயந்து போயிடுவாங்க எல்லாரும். அப்ப அவன் சொல்லுவான், நீங்க வந்து ப்ராஸ்பெரோவுக்கும் அவனோட பொண்ணுக்கும் இவ்ளோ பண்ணீங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த மாரிலாம் நடக்குது." அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்துட்டு, "இல்ல நாங்க தப்பு பண்ணிட்டோம்." அப்படின்னு அவங்க ரிப்பென்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அவங்கள வந்து கூட்டு வருவான். யாரெல்லாம் அங்க இருப்பாங்கன்னா, கொன்சாலோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ், ஆன்டோனியோ. ஆன்டோனியோ தான் ப்ராஸ்பெரோவோட தம்பி. எல்லாரும் வருவாங்க. வந்தோனே இவன் யாருன்னே தெரியாது. ஏன்னா, இவன் வந்து ரொம்ப தாடிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அவங்களுக்கு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. ப்ராஸ்பெரோ தான் போயிட்டு கொன்சாலோட்ட எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. நீ வச்ச அந்த சப்ளைஸ்னால தான் நான் இப்ப உயிரோட இருக்கேன். தட் இஸ் அந்த சாப்பாடு அதெல்லாம் வச்சான்ல அந்த போட்ல, உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுவான். தேங்க் பண்றப்ப தான் இவங்களுக்கு புரியும், இதுதான் ப்ராஸ்பெரோ அப்படின்னு சொல்லிட்டு, கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன சொல்லுவான், நான் உன்னை வந்து டியூக் பொசிஷன்ல திரும்ப நீங்க வந்துரு. நாங்க பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தம்பியும் வந்துட்டு நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருவாங்க. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெரோ சொல்லுவான். அப்பதான் கூட்டு போய் பாக்குறப்போ பொண்ணும் பையனும் உட்காந்துருப்பாங்க. அப்பாக்கு தட் இஸ் கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் பையன் உயிரோட இருக்கானோன்னு. அப்புறம் அவன் கேட்பான், இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேக்குறப்போதான் ஆஹ் இவ்வளவுதான் நான் வந்து குவீனா எடுத்துட்டு போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து ஹாப்பி என்டிங், மேரேஜ் ஆயிடும். இவன் வந்து டியூக் ஆயிடுவான். எல்லாருமே வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கே போயிருவாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. நம்ம வந்து இப்ப சபைனிங்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க இதுல லைக் ஷார்ட்டா இங்க என்னென்னலாம் நடக்குது, எதனால அந்த பிளாட் பண்றாங்க, என்ன ரொமான்ஸ் நடக்குது, ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எப்படி திரும்ப வீட்டுக்கு போறாங்க, அதுதான் நீங்க இன்ட்ரடக்ஷன்ல சொல்ல போறீங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் தான் வந்துட்டு அவங்க இப்ப டெசர்ட் ஐலாண்ட்ல வாழ்றாங்கல்ல, அதோட இனிஷியல் பாயிண்ட்ஸ். அங்க ஸ்பிரிட்ஸ் என்னென்ன இருந்தாங்க, சிக்கோராக்ஸ் பத்தி, ஏரியல் பத்திலாம் நீங்க அந்த பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்லயே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ம் ரைஸ்டு பை ப்ராஸ்பெரோ, அதான் பொண்ணு கூட நடக்கிற கான்வர்சேஷன், அவன் வந்து அந்த போட்டுக்கு பண்றது, ஏரியல் வந்து சொல்றது, இதெல்லாம் நீங்க ஸ்டார்ம் ரைஸ்டு பை பேசஞ்சர்ஸ்லயே சொல்லிடலாம். பேசஞ்சர்ஸ் ரீச் த ஐலாண்ட். அந்த பேசஞ்சர்ஸ்லாம் ஏரியல் கூட்டு வந்து ஐலாண்ட்ல வச்சிருவான். ஃபர்டினண்ட மட்டும் தனியா வச்சிருவான். அதுக்கப்புறம் ஃபர்டினண்ட் என்ன சொல்லுவான், ப்ராஸ்பெரோ வந்துட்டு என்ன சொல்லுவான், ஃபர்டினண்ட வந்து கூட்டு வா, நான் மிராண்டாவை வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிராண்டா மீட்ஸ் ஃபர்டினண்ட். ஃபர்டினண்ட்க்கும் மிராண்டாக்கும் நடக்கிறதெல்லாம் நீங்க சொல்லலாம். அந்த வேலை செய்ய வைக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் பேசுறது. ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் நீங்க மிராண்டா மீட்ஸ் ஃபர்டினண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஏரிஸ் டீச்சிங் லெசன் டு எனிமீஸ். அதுதான் வந்து அந்த அவன் அந்த ஃபீஸ்ட் கொண்டு வர்றது, மான்ஸ்டரை கொண்டு வர்றது, அந்த மாதிரி சஃபர் பண்ண வைக்கிறான்ல, அதெல்லாம் ஏரிஸ் டீச்சிங் லெசன் டு எனிமீஸ் அந்த டாபிக்ல கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் எனிமீஸ் ரிப்பென்டிங் தேர் ஆக்ஷன். அவன் வந்து அந்த எல்லாரையுமே கூட்டு வரான்ல, ப்ராஸ்பெரோவை வந்து பார்க்க வைக்கிறப்போ எல்லாருமே சாரி சொல்றாங்க. அது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனிமீஸ் ரிப்பென்டிங் தேர் ஆக்ஷன் அதுக்குள்ள கொண்டு வரலாம். அப்புறம் கன்க்ளூஷன், அவங்க அப்பாவுக்கு ஹாப்பி ஆயிடும், ரெண்டு பேரும் இவள வந்து குவீன் எடுத்துட்டு போறாங்க, இவனுக்கு டியூக் பொசிஷன் திரும்ப கொடுத்துட்டாங்க, எல்லாருமே ரிட்டர்னிங் டு தேர் ஹோம் ஹாப்பிலி. அதுதான் வந்து கன்க்ளூஷன்ல சொல்லி நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? 10 மினிட்ஸ்ல ஒரு சம்மரி முடிச்சாச்சு வித் தேர் கேரக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற மெயில் ஐடி கூட நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மைண்ட் ஸ்ப்ரவுட் ஹப். பாய் பாய்.